அதாவது எப்போயா எனக்கு நல்ல காலம் வரும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அவர்களுக்கான இந்த பதிவு. இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க. குறிப்பாக அந்த ராசி கட்டத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்க்குறது நல்லது. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவருக்கு நன்மை எப்போ அதிகமாக நடக்கும், அதாவது எப்போயா எனக்கு நல்ல காலம் வரும் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அவர்களுக்கான இந்த பதிவு. இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க. குறிப்பாக அந்த ராசி கட்டத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்க்குறது நல்லது. இப்போ நம்ம இதில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவரோட சுய ஜாதகப்படி லக்னாதிபதி தசை நடக்குது, 11ஆம் அதிபதி தசை நடக்குது, 5-9 குடையவரோட தசை நடக்குதுன்னா நல்லது நடக்கும் அப்படிங்கிறது விதி. நம்ம இப்போ தசாபுக்திகளுக்குள்ளே போக போகிறதில்ல. கோச்சாரத்தில் இப்போ சனி, கோச்சாரத்தில் குரு, கோச்சாரத்தில் ராகுகேது இவங்கெல்லாம் பயிற்சி ஆகுறாங்க இல்லையா, இந்த மாதிரியான கோச்சாரத்தை உங்கள் ஜாதகத்தோட பொருத்தி பார்த்து எப்போ உண்மையிலேயே நமக்கு நல்லது நடக்கும். பாருங்க, மேசராசிக்கு 11ல் வந்து சனி இருக்கு, அப்படி 2ஆம் இடத்துக்கு ஏப்ரலுக்கு பிறகு குரு போகிறார், யோக பீரியட்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த யோகம் கிடைக்குமா அப்படின்னு சொன்னால், அவயோக கிரகங்கள் மேலே குரு சனி போகும்போது யோகம் கிடைக்காம கூட போயிடலாம். அப்போ உங்கள் ஜாதகப்படி இப்போ வந்து சனி வந்து 3ஆம் இடத்துல போல, 11ஆம் இடத்துல போல, ஆனாலும் நன்மையை செய்வார் கோச்சாரத்தில். இப்போ உதாரணத்துக்கு கடகத்துக்கு 8ல் சனி போய்கிட்டு இருக்கார். ஆனால் கடகத்தில் 8ல் சனி போகும்போது ஒரு சில ஜாதகர்களுக்கு நன்மை நடக்கும். அதுக்கான சூட்சமம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், நீங்களே பார்த்துக்கலாம். உங்கள் கோச்சாரத்தில் எப்பொழுது நமக்கு நன்மை நடக்கும், நல்ல காலகட்டம் நடக்கும், சரிங்களா? அந்த வருட கிரகங்கள் குரு சனி ராகு கேதுக்கள் இவர்களோட பெயர்ச்சியில் இப்போ எடுத்துக்கிடுவோம். உங்கள் ஜாதகம் கட்டை எடுத்து வச்சுக்கிறீங்க. உங்கள் ஜாதக கட்டத்தில் 12 வீடுகள் இருக்கும். அந்த 12 வீடுகளில் இப்போ நான் சொல்கிற 3 கிரகங்கள் எங்கே இருக்குன்னு மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிடுங்க. உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார் பார்த்துக்கிட்டீங்களா? உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கார் பார்த்துக்கிட்டீங்களா? உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கார் பார்த்துக்கிட்டீங்களா? அவ்வளோதாங்க. உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார், உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்கார், உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்கார், இந்த 3 கிரகங்களும் உங்கள் ஜாதக கட்டத்தில் எந்த வீடுகளில் இருக்காங்கன்னு பார்த்துக்கிடுங்க. ஒரு உதாரணத்திற்கு உங்கள் ஜாதகத்தில் குரு சுக்கிரன் சனி இந்த 3 பேர் எங்கே இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ ஒரு உதாரணத்திற்கு சுக்கிரன் வந்து உங்களுக்கு கும்ப வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். உங்கள் ஜாதக கட்டத்தில் சுக்கிரன் வந்து கும்ப வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம கோச்சாரத்தில் பார்க்க போகிறது 2 கிரகங்கள், ஒன்று குரு இன்னொன்று சனி. உங்கள் ஜாதகத்தில் கன்சிடர் பண்ண போகிறது 3 கிரகங்கள், குரு சனி சுக்கிரன், இந்த 3 பேர். உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டீங்க. கும்பத்தில் உங்களுக்கு சுக்கிரன் இருக்கார். இப்போ கோச்சாரத்தில் சனி எங்கே இருக்கார், கும்ப ராசியில் போய்கிட்டு இருக்கார். அப்போ உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற சுக்கிரன் மேலே சனி போகிறார் அப்படிங்கிறது அர்த்தம். நீங்கள் என்ன ராசியாக வேணா இருந்துட்டு போங்க. நீங்கள் மகர ராசியாக இருங்க, மேச ராசியாக இருங்க, கடக ராசியாக இருங்க, கும்பராசியாக கூட இருந்துட்டு போங்க, சரிங்களா? அதாவது உங்களுக்கு கும்பத்தில் சனி போய்கிட்டு இருக்கார் கோச்சாரத்தில், உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் அங்கே இருக்கார். இந்த பீரியடில் பணவரவு கிடைக்கும். இந்த பீரியடில் கல்யாணத்திற்கான அமைப்பு கைகூடி வரும். இந்த பீரியடில் வீடு கட்டுவீங்க. இந்த பீரியடில் வண்டி வாகனம் வாங்குற அமைப்பு ஏற்படும். நீங்கள் கும்பராசிக்கு இப்போ ஒஸ்டா சொல்லியிருக்கோம், நானே கூட சொல்லியிருக்கேன். கடகத்துக்கு ஒஸ்டா சொல்லியிருக்கேன், நானே கூட சொல்லியிருக்கேன். கடகத்துக்கு 8ல் தான் அஷ்டமத்தில் சனி போய்கிட்டு இருக்கார், ஆனால் அங்கேயே சுக்கிரன் இருக்காருன்னு வைப்போம். இந்த பீரியடில் தான் திடீர்னு வீடு கட்டுவாங்க. இந்த பீரியடில் திடீர்னு வண்டி வாகனம் வாங்குவாங்க. இந்த பீரியடில் தான் திடீர்னு கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் கும்பத்தில் இருக்காருன்னு வச்சுங்க, நீங்கள் என்ன ராசியாக வேணாலும் இருந்துட்டு போங்க. இப்போ கோச்சாரத்தில் நான் சொல்லியிருக்கேங்க, மேஷம் வந்து அப்படி ஆஹா ஓஹோன்னு சொல்லியிருக்கேன், துலாம் ஆஹா ஓஹோன்னு சொல்லியிருக்கேன், கடகம் இப்படி இருந்துங்க, கும்பம் அதை விட இப்படி இருந்துங்க அப்படிலாம் சொல்லியிருக்கோம். இப்போ இவங்களுக்கே சுக்கிரன் வந்து கும்பராசியில் இருக்காருன்னு வச்சுக்கோம். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கோ, இல்லை கடகராசியில் பிறந்தவங்களுக்கோ, சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கோ, அல்லது மீன ராசியில் பிறந்தவங்களுக்கோ இவங்களாம் நெகட்டிவ் சொல்லியிருக்கோம். இவங்களுக்கே சுக்கிரன் கும்பத்தில் இருந்தாலும் இப்போ கோச்சாரத்தில் சனி போறாருன்னா நன்மை உண்டு, தீமையும் இருக்கும், ஆனால் நன்மை அதிகமாக நடைபெறும். இதான் விதி. சரி, அப்படியே இன்னொரு கிரகம், இன்னும் 2 கிரகம் சொன்னேன் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குது பாருங்கன்னு சொல்லி, சனி அப்படின்னு எடுத்துக்கோ. ஒரு உதாரணத்திற்கு மேஷத்தில் உங்களுக்கு சனி இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். உங்களுக்கு எங்கே வேணா இருக்கட்டும், அப்போ விதி இங்கே என்னங்க, உங்கள் பிறந்த கால சுக்கிரன் மீது சனி போகிற காலகட்டம் நன்மை நடைபெறும். இது விதி, முதல் விதி. 2வது, உங்கள் ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காருன்னு பார்க்க சொன்னேன். உங்கள் ஜாதகத்தில் சனி வந்து இப்போ ஒரு உதாரணத்திற்கு மேஷத்தில் சனி இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம்.
இப்போ கோச்சாரத்தில் குரு எங்கே போய்கிட்டு இருக்கார்? மேச ராசியில் போய்கிட்டு இருக்கார். எங்கங்க? மேச ராசியில் போய்கிட்டு இருக்கார். அப்போ உங்க ஜாதகத்தில் இருக்கிற சனி மேல குரு போகிறார். புரியுதுங்களா? அப்போ சனி மேல குரு போகிறாருன்னு வச்சுக்கோ. இப்போ கோச்சாரத்திலேயே ரொம்ப கஷ்டமான அமைப்பாக சொல்லியிருக்கிறது கடகராசி, கும்பராசி. நீங்கள் கும்பராசின்னு கூட வச்சுங்க. ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் உங்க ஜாதகத்தில் சனி மேல இப்போ கோச்சாரத்தில் குரு போய்கிட்டு இருக்கார். வேலை கிடைக்கும், வேலை கிடைக்கும், பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கும், தொழில் செய்யறதுக்கான எல்லா ஆதாரங்களும் உங்களுக்கு கிடைக்கும், வாழ்வின் அடிப்படை ஆதாரம்னு சொல்லக்கூடிய கல்யாண வாழ்க்கை கிடைக்கும். இது எல்லாமே கிடைக்கும். அப்போ நன்மை உண்டு. ஜென்ம சனியே நடந்தாலும் அது கஷ்டம் வந்துட்டு இருக்கும், பண கஷ்டம் வந்துட்டு இருக்கும், கடன் வாங்குவீங்க, ஆனால் கல்யாணம் நடக்கும், ஆனால் வேலை கிடைக்கும், இந்த நன்மையும் நடக்கும். சரிங்களா? உங்க ஜாதகத்தில் அப்போ ரெண்டாவது ரூல் என்னங்க? உங்க ஜாதகத்தில் இருக்கிற சனி நீங்க என்ன ராசியா வேணாலும் இருந்துட்டு போங்க, என்ன லக்னமா வேணாலும் இருந்துட்டு போங்க, உங்க ஜாதகத்தில் இருக்கிற சனியின் மேல குரு போகிற காலகட்டம் வாழ்வின் ஆதாரங்கள் கிடைக்கிறது. ரூல் ரெண்டாவது. மூணாவதா இன்னொரு கிரகம் பார்க்க சொன்னேன். உங்க ஜாதகத்துல சனி எங்க இருக்காருன்னு பாருங்கன்னு சொன்னேன். ஒரு உதாரணத்திற்கு சனி மேஷத்தில் இருக்காருன்னு வச்சு இப்போ குரு அது மேலே போறாருன்னு பார்த்தோம். சரிங்களா? அதே சனி மேலே கோச்சாரத்தில் சுக்கிரன் போகும்போதும் நன்மை நடக்கும், பண வரவு கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் மேலே போகும்போதும் சனி அல்லது குரு சுக்கிரன் மேலே போகும்போதும் நன்மை நடக்குது. அதே சனி மேலே கோச்சாரத்தில் சுக்கிரனோ குருவோ போகும்போது நன்மை நடக்குது. உங்கள் ஜாதகத்தில் அடுத்து குரு எங்கே இருக்காருன்னு பாருங்க. அந்த குரு மேலே ஒரு உதாரணத்திற்கு கும்பத்தில் உங்களுக்கு குரு இருக்காருன்னு வச்சுக்கோ. அந்த குரு மேலே சனி போகிற காலகட்டம் தொழில் விருத்தியாகிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, வம்ச விருத்தி கிடைக்கிறது, நல்ல தனவரவு கிடைக்கிறதுன்னு எல்லா வாழ்வின் சுப ஆதாரங்களும் கிடைச்சிடும். இப்போ விதி என்ன? உங்க ஜாதகத்தில் இருக்கிற சுக்கிரனின் மீது சனி போகின்ற பொழுது கோச்சாரத்தில், சுக்கிரனின் மீது குரு போகின்ற பொழுது கோச்சாரத்தில் நன்மை உண்டு. உங்க ஜாதகத்தில் இருக்கிற சனி மேல குருவோ சுக்கிரனோ கோச்சாரத்தில் போகும்போது நன்மை உண்டு. உங்க ஜாதகத்தில் இருக்கிற சனி மேல குரு போகும்போது கோச்சாரத்தில் நன்மை உண்டு. அவ்வளவுதாங்க. உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்துட்டீங்க, எங்கெங்க குரு சனி சுக்கிரன்லாம் இருக்காங்க பாருங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ள எப்போ குரு போறார், எப்போ சனி போறார், இப்போ போய்கிட்டு இருக்காருன்னா இப்பயே நன்மை, இல்லை ஒரு 2 வருஷம் கழிச்சு போக போறாருன்னா 2 வருஷம் கழிச்சு நன்மை. ஆக மொத்தத்தில் அந்த வீட்டை தாண்டதுக்குள்ள ஒரு நன்மை நடக்காமல் போகவே போகாது. நீங்க அட்டமத்து சனியில இருந்தாலும் சரி, ஜென்மத்து சனியில இருந்தாலும் சரி, எந்த சனியில இருந்தாலும் சரி, நன்மை தந்தே தீரும் நண்பர்களே. ஆக இதை நீங்களே பார்த்துக்கிடலாம். இப்போ இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.